அவர் வேந்தனாகிய நம் சிவபிரான். அவருடைய திருவடிகள் என்றென்றும் வெற்றி அடையட்டும் என்பதையே வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க என்று குறிப்பிடுகிறார். வேந்தன் என்ற சொல் அரசனை குறிக்கும். நம் மனதை என்றும் நெறிப்படுத்தி ஆளும் வேந்தன் நம் பிரான் ஈசன். அவருடைய பதமலர்கள் வெல்லட்டும். மனவேகம் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா வேக நிலைகளையும் நெறிப்படுத்த நம் இறைவனால் முடியும். தினமும் அதிகாலையில் பரபரப்பாக வேலை செய்ய தொடங்கும் மனிதர்கள் சில நிமிடங்கள் மனதளவில் நம் இறைவனை தியானித்துவிட்டு வேலைகளை செய்ய தொடங்கினால் சுறுசுறுப்பாக நம் செயல்கள் செய்து முடிக்கப்படும். நம் வாழ்வும் சுபிட்சமாய் மாறும். மலர் போன்ற நம் இறைவனை நம் மனமாகிய நாரோடு சேர்த்து கட்ட கட்ட பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதைப் போல இறைவனோடு இணைந்த நம் மனதும் மனம் வீசும்.